சும்மா ஆமாம். தேங்க்யூ ப்ரோ. இங்கே பாருங்க, அவன் ஓனருக்கோசரம் எவ்வளோ தூரம் ஓடி போகுது பாருங்க இதுங்க. அவர் ஊன் சொன்னது போட்டு தள்ளுறோம் போல எல்லாரையும். போ போ போ. எங்க BMW GS போகுதுங்க, ட்ரீம் பைக்குங்க. இங்கே பாருங்க. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். 4/11/11. இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் டே வேறு. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிங்கிள்ஸ் டே. ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆஹா, காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சிந்தாரப்பேட்டையிலேருந்து எடுத்துக்கின்னு கொளத்தூர் தான் ட்ராப்பு. 131 ரூபா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கிலோமீட்டர் 29,954. போட்டரில் தான் போட்டாங்க, எடுத்துட்டேன். இப்போ அதை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். டைமிங் சொல்லலை. டைமிங் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து 9:42. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 724. 1724 இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயந்தான், ரொம்ப பெரிய விஷயம். இப்போ காலையிலே மீன் தான் எடுத்துன்னு வர மாதிரி இருக்குது. போய்ட்டு அங்கே போய்ட்டு கால் பண்ணுவோம். கால் பண்ணல, ஏன்னா ஃபிஷ்ஷு கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இது ஒரே ஒரு பேக் தான். மீன் தான். சரி எடுத்துட்டேன். போகிற வேலை என்ன ஆர்டர் போட்டால் எடுப்போம், இல்லைன்னா இதை போய் கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கி இந்த இதுமாரி எடுத்து எப்படி முடியுதுன்னு பார்ப்போமா. அதுதான் போனால் குளத்தூர் போனால் அவ்வளோ ஆர்டர் போடுவாங்கன்னு தெரியலங்க. எங்க 2வது ஆர்டரும் போட்டாங்க, சின்னதாக 60 ரூபாது. சரி ரேப்பிடோவில் போட்டாங்க, எடுத்துட்டேன். பெரம்பூர் தான் போட்டாங்க. சரி எடுத்துடலாமன்னு எடுத்துட்டேங்க. நாடா 60 ரூபா எடுத்துட்டேன். 10 ரூபா 100 ரூபா ஆர்டர் தானே எடுப்பேன்னு. நம்ம மைண்ட் செட்டு சரியாக நிற்க மாட்டுது. பேமெண்ட் யார்? சரி நான் வாங்கி. சேம் லொக்கேஷன். அவ்வளோங்க, 2வது ஆர்டர் எடுத்துட்டேன். ஃபுட்டு தான் போல். இதுவும் அதே லொக்கேஷன் தான் ட்ராப்பு போகுது. நல்ல இது இல்லை. பெரம்பூர் பெருசு. பெரம்பூர்லேயே வேறு எங்கேயோ இருக்குன்னு நான் நினச்சேன், பார்த்தா அங்கேயே இருக்குது. சந்தோஷமாக எடுக்க போகலாம். சரிங்க, இதை குத்துடலாமா? ஃபஸ்ட்டு ரேப்பிடோவை குத்துருவோம். ரேப்பிடோவை குத்துட்டு ஃபிஷ்ஷை கொடுக்க போவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். மரத்தே தூக்குறாங்க. ஹலோ, ரேப்பிடோலேருந்து கால் பண்ணுறேண்ணா. கடையில் இருக்கு. இல்லை வேணாம். இவ்வளோ வந்து 60 ரூபாண்ணா.
ஆமாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்கப்போம். ஸோ வா இந்த சந்தில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துருவோம். அவ்வளோங்க. இதுக்கு அப்படியே பாருங்கள், அப்படியே கண்டினியூஸே கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஆர்டரும் ஃபஸ்ட் ஆர்டரும் இவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். பக்கத்து தெரு தான். தும்பல் வந்துச்சு, சாரி. இந்த சந்துக்குள்ளையா அன்னை அஞ்சுகம் நகர்த்தால். இது ஆன்லைன் பேமெண்ட் தான். அங்கே போய்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் இன்னொரு ஆர்டர் போடுவாங்க. இங்கே நின்று கால் பண்ணும். ஆர்டர் மேலே ஆர்டர். நான் வரேன், பார்த்துட்டேன். நன்றிண்ணா. அதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ போய்ட்டு எங்கேயாவது நிற்போம். என்ன ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். பார்சல் இது வரைக்கும் ஒரு 160 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்போம். பாப்போம். சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டரும் கொடுத்தாச்சு, ரெண்டாவது ஆர்டரும் கொடுத்தாச்சு. வேளச்சேரி 19 கிலோமீட்ரு. ஏங்க இப்படியே நின்று இருந்தேன். ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகருக்கு தான் ஆர்டர் போட்டாங்க. 3வது ஆர்டரு ரேப்பிடோவில் ஆர்டர் போட்டாங்க. சரி 166 ரூபா காட்டுச்சு. சரி எடுத்துட்டேன். கால் பண்ணி கேட்டுட்டேன் ஆர்டர் கன்ஃபார்ம் தானா. ஏன்னா ரேப்பிடோ நேற்று ஒரு தப்பு பண்ணேன். இதேமாரி எப்பயும் போல் கால் பண்ணாமல் போயிட்டு கிட்ட போகிற கேன்சல் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காது. சரி அதுதான் கால் பண்ணிட்டேன். இப்போ 166 ரூபாய்னால கால் பண்ணிட்டேன். பிக்கப் பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் காட்டுச்சு. கொஞ்சம் லாங் தானே. சரி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு 1.2 கிலோமீட்டர் லாங்காடா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அதுவும் கொஞ்சம் லாங் தான். சரி அதான் கால் பண்ணி கேட்டேன், வாங்க வந்துட்டுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டேன். ஹோட்டலில் நான் ஆர்டர் போட்டால் அப்படியே எடுப்போம். லொக்கேஷன் வந்துட்டோம். கால் பண்ணுறேன். 3வது பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். 3 பேர் நிற்கிறாங்களா அவங்களா? ஆமாம் அதுதான் எனக்கு. ஆமாம் அதான் அவங்ககிட்ட தான். சரி ஓடிபி 2 seats. அது ஓகே. இதுக்கு ஓடிபி கேட்கணும். ஓடிபி சொல்லுங்கள். ஹலோ சாரி 8816. பேமெண்ட் யார் மேம் பண்ணுவாங்க? சரிங்க மேம் 8816 இருங்க. ஓகே மேம், நான் கால் பண்ணுறேன். அங்கே போய்ட்டு நான் கொடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்க, தேங்க்யூ மேம். அவ்வளோதாங்க, 3வது ஆர்டர் பிக்கப் பார்த்தாச்சு. இங்கே தான் 166 ரூபாங்க இந்த ஆர்டருக்கு. இப்படியே போயிடலான்ட்டு காட்டுது. எங்க 4வது ஆர்டரும் போட்டாங்க. அப்படியே எடுத்துன்னு இந்த மயிலாப்பூருக்கு போட்டாங்க. சரி டி நகருக்கு கொடுத்துட்டு அப்படியே மயிலாப்பூர் போயிடுவோம். இங்கே பேங்க் ஏதோ ஒரு இதில் இருந்தால் போட்டாங்க. பேங்க்கில் வீடியோ எடுக்க முடியாது.
எடுக்கலாம். அது கேமரா உள்ளுக்குள்ளே கூப்பிட்டாங்கன்னா அதுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. அதனால் சரி கால் பண்ணுவேன். இங்கே தான் இங்கேயோ போட்டுக்குது. எங்க மைக் இதுதான் எங்க 4வது ஆர்டர் ஏன் எத்தன்ட்டு ஆயிடுச்சுங்க. சே எத்துட்டு அதை இது ரிசீப்ட் கொடுத்துட்டேன். எனக்கு கால் பண்ணால் எடுக்கலை. ஏன்னா ட்ராப் கஸ்டமருக்கு அது கால் பண்ணேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு இது டி நகரில் கொடுத்துடலாம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டாங்க. அதான் எங்கேயோ இருக்குது. தெரியல. ஆமாம் ஆமாம் பார்த்துட்டேன். அங்கே இருக்குது லொக்கேஷன். பேமெண்ட் யார் பண்ணுவாங்க? 100. சரி ஓடிபி சொல்லுங்கள். ஓடிபி ஆ 166 ரூபா. ஓடிபி சொன்னால் இது பண்ணும். ஹலோ ஓடிபி மட்டும் சொல்லணும். $6129 பேமெண்ட் மேம். வந்துச்சு மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க. இந்த ஆர்டர் குத்து மிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் 7 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இன்னும் 21 நிமிஷம் காட்டுது. 12 மணிக்கு கொடுக்குற மாதிரி போட்டுக்குது. சரி கிளம்பிட்டேன். இங்கேருந்து எடுத்துக்கின்னு மயிலாப்பூர் தான் போனோம். அங்கேருந்து 14 கிலோமீட்ரு, இங்கேருந்து 7 கிலோமீட்ரு. ஐனாவரத்துலேருந்து 14 கிலோமீட்டர் காட்டுச்சு. இங்கே 7 கிலோமீட்டர். எங்க BMW GS போகுதுங்க. ட்ரீம் பைக்குங்க. இங்கே பாருங்க. சரியா நான் வச்சுக்கிறது வந்து 1250. இது பாருங்க BMW ஸ்டோரூமுக்கு தான் போயினுக்குது போல். சே வாங்குவோங்க, ஃப்யூச்சரில் வாங்குவோம். நம்பிக்கை இருக்குது. BMW பைக் வாங்கணும். ஆஃபீஸர் வராங்க பின்னாடி. எப்படியாவது அது ஆசை. அதுவும் வாங்கி இல்லை ஓட்டிடணும். எனக்கு இதுதான் பிடிக்கும். ஒயிட் கலரு வித் ப்ளூ ரெட்டுன்னு இருக்குல்ல, அதுதான் பிடிக்கும். அது பிஎம்டபிள்யூக்கு அதுதான் அடையாளம். அஜித் சார் கூட அதுதான் வச்சுருப்பாரு. ஷெரி விலாக்ஸை பார்த்து வாங்கணும்னு ஆசை இல்லை எனக்கு. அஜித் சார் வச்சுருக்கிறதுனால எனக்கு வாங்கணும்னு ஆசை. அவ்வளோதான். மற்றபடி பணம் இருந்தால் வாங்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ வாங்கிடலாம். உலகத்தையே சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்தமாரி பைக்கை வாங்கி தான் சுற்றி பார்க்கணும். இல்லை ட்ரையம்ப்லேயும் இதுமாரி ஒன்று இருக்குது 1200. அதுவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்கலாம். புரியல. சரிங்க ஓகே. ரெண்டாவது ஃப்ளோரா? சரிங்க. அவ்வளோங்க. இங்கே தாங்க. அவ்வளோங்க. நாலாவது ஆர்டர் குத்து மிச்சாச்சு. இந்த லாயர் வீட்டில் தான். இன்னும் பேமெண்ட் வாங்கலை. அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னொரு ஆர்டர் போட்டாங்க ரேப்பிடோவில் பனையூருக்கு. சரி எடுத்துட்டேன். 200 சில்லற எவ்வளோ வந்துச்சு ரேப்பிடோவில். சரி விட்டா வராது இதுமாரி ஆர்டருன்ட்டு. சரி பீச்சு சைடு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். இப்போ அந்த ஆர்டர் எடுக்க தான் போய்னுக்கிறேன்.
அஞ்சாவது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. கால் போகுது. ஹலோ ப்ரோ, லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. அந்த இது முடி வெட்டுற கடை மாரி இருக்கு ப்ரோ. சரிங்க. அதாங்க 8வது ஆர்டர் சாரிங்க, அவ்வளோதாங்க. 5வது ஆர்டர் லொக்கேஷன் வந்துட்டோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 724. காலையிலேருந்து ஒரே இதில் நிற்குது சப்ஸ்கிரைபர். நேற்று வீடியோ போடல, அதனால. ஆமாம், ஓடிபி சொல்லுங்கள். 4 சரிங்க. சும்மா ஆமாம். தேங்க்யூ ப்ரோ. சரி, நான் பார்த்துங்க. நல்லாங்க. இதுதான். இது இப்படி வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா? பின்னாடி கட்டில இங்கே பாருங்க. நம்ம அது மேலே உக்காரக்கூடாது. ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்தேன், திருப்ப முடியல. பெட்ரோல் போட்டு ஆகணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எங்கேயாவது பெட்ரோல் போட்டுன்னு போய்டும். வண்டி முக்கல, இது வரைக்கும் முக்கல. அதுதான். சரிங்க, 5வது ஆர்டரும் பிக்கப் பத்தாச்சு. மொத்தம் எத்தனை 20 கிலோமீட்டருங்க. பிக்கப் 1 கிலோமீட்ரு. இங்கே பாருங்க, அவன் ஓனருக்கோசரம் எவ்வளோ தூரம் ஓடி போகுது பாருங்க இதுங்க. அவர் ஊன் சொன்னது போட்டு தள்ளுறோம் போல் எல்லாரையும். போ போ போ, சரியாகிறா போலங்க. பார்த்துனே வரான். போ போ போ, விட்டா கச்சிடுவானா. ஓனருக்கோசரம் என்ன வேணா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இதுன்னு நினைக்கிறீங்க. ஏரியா லோக்கல் கைன்னுவாங்க பாருங்க அது. அவ்வளோ அங்கே 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த கட்டையும் ஒரு ஆணி பேப்பரும் தான். கட்டை வந்து 6 அடிக்கு மேலே 7 அடி ஹைட்டுக்கு மேலே இருக்குதுங்க. எடுக்கக்கூடாது தான். சரி வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்துட்டேன். அதுக்குமேட்டு எடுத்துன்னு போகலன்னா நியாயமே இருக்காது. வந்ததே வேஸ்ட் ஆகிடும். ஆர்டருக்கு வந்ததுக்கு எதுனா பிரோஜனமாக எடுத்துன்னு போகன்ட்டு தான் எடுத்துன்னு போகிறேன். திருவான்மையூர் இது. திருவான்மையூர் கொடுத்துட்டு அப்படியே பனையூருக்கு வண்டியை ஓடணும். கால் பண்ணல யாரும். பங்க்கு வந்துட்டோம். பாரத்தில் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் இங்கே அதோட ஃபுல்லாக இருக்குது. ஸ்பீடு தான் இதா நார்மல் லேட் ஆகுமா? இதில் போய் போட்டுப்போம். அவங்கள வச்சு நான் 210ண்ணா. சரியான பாயிண்ட். நல்லாங்க. பெட்ரோல் போட்டு மிச்சாச்சு. யூட்டன் ஆக்சிடென்ட் போய்டும். பானம் வேறு விட்டுது. மழை எப்படி பெய்ய போகுதுன்னு தெரில. அவங்க இப்போ தான் நார்மல் பெட்ரோல் ஏற்றி நிற்கிறாங்க இந்த வண்டியில். பெட்ரோல் போட்டாச்சு. இங்கே பாருங்க, வண்டி 30,000 கரெக்டாக 30,000 தொட்டுச்சு. இப்போ வண்டிக்கு எவ்வளோ வயசு? 30 வயசு. சும்மா சொல்ல. இந்த 6வது ஆர்டர் தான் நினைக்கிறேன் இப்போ எத்தனை போட்டு. ஃபஸ்ட்டு 6வது ஆர்டர் தாங்க கொடுப்போம். 6வது 5வது தெரில, கன்ஃபியூஸில் சொல்கிறேன். எனக்கு இந்த கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ கரெக்டாக கண்டினியூஸாக எடுத்துன்னு போனால் ஞாபகம் இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி எடுத்துன்னு போகிறதுனால அது அப்படியே குழம்புது. இன்னொன்று
5வது ஆர்டர் தானே இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஆனால் நம்ம 5வது ஆர்டர் கொடுக்க மாட்டோம், 6வது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு 5வது 2வது கொடுப்போம். அந்தமாரி ஒரு கன்ஃபியூஷனால் கொஞ்சம் குழப்பமாகுது, வச்சுக்காதீங்க. 6வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோங்க. இங்கே தான் திருவான்மியூர். சூப்பராக இருக்குது லொக்கேஷன். இங்கே தான் எங்கேயோ போட்டுக்குது. அப்படியே இதை குத்துட்டு திருவான்மியூரில் குத்துட்டு அப்படியே பானையூருக்கு போக வேண்டியதான். சூப்பராக இருக்குது லொக்கேஷன். ஆனி அது உங்களுது இல்லை, அதாங்க இதை குத்தாச்சு. கால் பண்ணி பணத்தை கேட்டோம். சரிங்க, 6வது ஆர்டர் குத்தாச்சு. 5வது ஆர்டருக்கு தான் போகணும். போயிடலாமா? 5வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டா. இங்கே தான் எங்கேயோ போட்டுக்குது. கால் பண்ணோமா? இங்கேயா இல்லை பக்கத்தில்? நீங்கள் இங்கேயா? இங்கே தான் நீங்கள். அந்த 5வது ஆர்டர் குத்து முடிச்சாச்சு. குத்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி நிற்போம் எங்கேயாவது. தெரிஞ்சு இப்போயே ஒரு 800 கிட்ட ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. இங்கே நிற்போமா? இல்லை கொஞ்சம் எங்கேயாவது நிழலான்னு போய் நிற்போம். ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்களா? காணத்தூரா? இது காணத்தூர்லேருந்து எடுத்துக்கின்னு இது ஈஞ்சம்பாக்கம். சரி, போகிற வழி தான் அப்படியே. ஆனால் இது கொஞ்சம் இப்படி போயிட்டு எடுத்துகிட்டு வர மாரி இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் 110 ரூபா. எப்படி இருந்தாலும் போயிட்டு வரது இருந்தாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டு போகிற டைரக்ஷன் வந்து ரொம்ப கிட்ட போகிற மாதிரி தாங்க. இன்னும் எவ்வளோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 1.5 மணிக்கு இன்னும் 300 தான். 300, நான் 350 ரூபா 400 எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரு ஆர்டர் முடிச்சேன்னா 250 கிட்ட எடுக்கணும், அவ்வளோதான். யோசிச்சேன், சரி எடுத்துடலாம். ஆனால் இது பிக்கப் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்ரு. ஈஞ்சம்பாக்கம் வெட்டுவாங்கண்ணே. இருங்க பார்த்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா லொக்கேஷனு? இதுதான் ஈஞ்சம்பாக்கம் தான் போட்டுக்குது. இப்போ கால் பண்ணி உங்ககிட்ட தானே கேட்டேன். சரி, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இல்லை அவங்களே சொல்லுவாங்களே, ஃபுட்டு தானே அவங்களுக்கு சொல்லிப்பாங்க. இது ஹலோ மேம், ஃபுட்டு தானே மேம்? ஃபுட்டு தானே? சரி சரி, ஓகே. அவங்க இங்கே இருக்கிறாங்க நான் நினச்சேன். அதுதான் அவங்க இல்லை இருங்க நான் வரேன் அப்படின்னாங்களா. நீங்கள் அதுக்குள்ளே கேட்குறீங்க, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரிங்க சரிங்கண்ணா, விட்டுவாங்க விட்டுவாங்க. அதாங்க ஆர்டர் எடுத்தாச்சு. வெட்டுவாங்கண்ணா. ஏதோ ஒரு பிளாட்டு போல். 8 கிலோமீட்டருங்க. பிக்கப்பு 2, ட்ராப்பு 8. சூப்பர்ல. இந்த ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா காசே கொடுக்க மாட்டானுங்க போல். எக்ஸ்ட்ரா காசு இல்லை, எதுவுமே தர மாட்டானுங்க போல். தோவைக்குதுடா ரோடு. நீலாங்க 7வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனுங்க வந்துட்டாங்க. கால் பண்ணோம். 7வது ஆர்டர் குத்து முடிச்சுட்டு இறங்கும் போத இன்னொரு ஆர்டர் போட்டாங்க கோடம்பாக்கத்துக்கு. வீடு கிட்ட. சரி, இன்னும் ஒரு அங்கே போய்ட்டு ஒரு 100 ரூபா ஆர்டர் முடிச்சா மட்டும் போதுங்க. எனக்கு ஏர்னிங் முடிச்ச மாரி அப்படியே கண்டினியூவாக விழுந்துனே இருக்குது. கால் பண்ணி கேட்டேன், வாங்க ஜி கன்ஃபார்ம் தான் ஆர்டரு, 8வது ஆர்டர் இது வந்து எடுத்துங்க ஜி அப்படின்னாரு. சூப்பர், சரிங்கண்ணா நான் உங்கள் லொக்கேஷன் வந்து கால் பண்ணுறேண்ணா அப்படின்னேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 1:59 ஆகுது. பரவாயில்லைங்க, இன்றைக்கி நல்லா போகுது. இது வரைக்கும் நல்லா போகுது, எதுவுமே தடைப்படல. போய்ட்டு சீக்கிரமாக போனால் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நேற்றே எடிட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டேன். போய்ட்டு நேற்று எடிட் பண்ணி லைன் பண்ணி வச்சிட்டேன். போய்ட்டு ஒரு சின்ன 2-3 வேலை அந்த ஆர்டரு க்ளோஸ் பண்ணணுமே அந்த இமேஜ் வரும்ல எவ்வளோக்கு முடிச்சேன்ட்டு அது.
அதுக்கடுத்தது வா ஃப்ரண்ட்டு அந்த டுடே திஸ் வீடியோ அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். அதுக்கடுத்தது போஸ்ட் பண்ணிட்டு தம்ப்லைன் இது பண்ணோம். அதுதாங்க முடிஞ்சிச்சுங்க. இது முடிச்சுன்னு போகிற வரல கோடம்பாக்கத்துக்கு ரேப்பிடோவில் என்ன ஆர்டர் இருந்தாலும் எடுத்துன்னு போயிடுவோங்க. கோபாலண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம். போட்டுக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்குது. ஒரு அண்ணா இருக்கிறார், கை காட்டார் அவர் முன்னாடி. லேஸ் மாரி திருப்பி ரிட்டர்ன் கை பரவாயில்ல. இதுவே இப்போ ஒன்று அது கட்டினேன்னால அதோட தான் இதையே எடுத்துன்னு வந்தேன். அவர் குத்துட்டாரு, சரி எடுத்து வச்சேன், தேவைப்பட்டுச்சு. என்கிட்ட தனியாக இதுக்குன்ட்டு வேறு ஒன்று வச்சுக்கிறேண்ணா. சேட்பட்டு. ம் 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 எனக்கு கோடம்பாக்கம் இப்போ இங்கே பனையூர் எடுத்துன்னு வந்தேன். அப்படியே இது கோடம்பாக்கம், அப்படியே வீடு எக்மூர் தானே, அப்படியே குத்துட்டு அப்படியே அதுதானே. ஈஸியாக தான் போகிறேன். எப்படி? ம் சரிண்ணா. சரிண்ணா, நன்றிண்ணா. அவ்வளோங்க. இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. பார்த்துருப்பீங்க, 8வது ஆர்டரு. லேட்டாக பேசுனா போல். இப்போ அந்த போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட்டு அப்படின்னாரு. சரி எடுத்துட்டு போயிடலாம். இன்னும் எதனா ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். உங்கள் பார்க்கறதுக்கு போடணுமே. சரிங்க, 8வது ஆர்டரும் எடுத்தாச்சு. எதனா நடுவில் வேறு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேங்க. 9வது ஆர்டர் தான் போடணும். போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். போடலனாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,031 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன். பெட்ரோல் போட்டு 31 கிலோமீட்டர் தான் ஓட்டிக்கிறேன். இதை போய் கொடுத்தா ஒரு 50 கிட்ட வரும். ஏங்க, இங்கே போயஸ் கார்டனில் ஒரு ஆர்டர் போட்டிருக்குறாங்க கோடம்பாக்கத்துக்கு. 60 சில்லறை எவ்வளோ போட்டாங்க. சரி எடுத்துட்டேன். இதுவும் கோடம்பாக்கம், அதுவும் கோடம்பாக்கம், ரெண்டுமே கோடம்பாக்கம் தான். சரி எடுத்துடலாமே எடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. 9வது ஆர்டரும் எடுத்தாச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா திரும்பவான்னு பார்த்தா திரும்ப மாட்டேன். 9வது ஆர்டர் எடுத்தாச்சு. ஃபுட்டு தான் போல். ஃபுட்டா ஏதோ அதுவும் கோடம்பாக்கம் தான். போகிற லொக்கேஷனு தான். சரியா போய்ட்டு அங்கேருந்து ஒரே ஒரு ஆர்டர் எடுத்தாலே எனக்கு கரெக்டாக இருக்கும். காற்று சரியாக அடிக்குது. ஃபஸ்ட்டு எது போட்டால் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் போய் கொடுத்துட்டு உங்ககிட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கடுத்தது இவங்களுக்கு போய் கொடுக்கலாங்க. சரிங்க, நான் அப்படியே போயிட்டு அங்கே 8வது ட்ராப் லொக்கேஷன் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏங்க 8வது ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோமுங்க. இங்கே தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுது. இங்கேயா 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 இந்த இதுவா? நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. அவ்வளோதான் 188 அண்ணன் 200 போட்டாரு. நான் இந்த கதை தாங்கிறேன். அவர் வேற ஒருத்தர் போட்டர் புக் பண்ணி அமுச்சு விட்டுக்கிறாராம். அவர் பேசுகிறாருன்ட்டு நான் அவனுக்கு காசு அப்பயே கொடுத்துட்டேன். அப்படி இப்படின்னுக்கிறார் ஃபோனில். இல்லை ப்ரோ, நான் இங்கே லொக்கேஷன் வந்துக்கிறேன். இல்லை ப்ரோ, நான் இப்போ தானே குத்த அமிச்சேன் அப்படி இப்படின்னாரு. அதுக்கு அது கொஞ்சம் புரியவே இல்லை. லாஸ்ட்டாக அவர் தான் அதுக்கு அவரை கூப்பிட்டு கற்றுது. ஓ நீங்களா? நான் இந்த பேக்கை பார்த்துட்டு அவர் வேறு ஸ்விக்கிலேருந்து வந்துக்கிறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சி நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்ட்டாரு. அதுக்கடுத்து கீழே அந்த பழுப்பு ஆட்டினோன்னு தான் அவருக்கு தெரிஞ்சுக்குது. ஓ அப்படின்ட்டு இதாங்க. இப்போ ரேப்பிடோ 9வது ஆர்டர் தான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். கொஞ்சம் இது டிலே ஆயிடுச்சு. அவங்க கண்டுபிடிக்கலன்னா ஒன்றும் இல்லை. அவங்க ஃபுட்டு அதுதான் பிரச்சனை.
சரி நான் கோடம்பாக்கம் பக்கத்துலன்ட்டு எடுத்துட்டேன். இதுவும் மெயின் ரோட்லேயே இருக்குதா, என்ன லேட் ஆக போகுது, ஒன்றும் லேட் ஆகாது அப்படின்னு நினச்சேன். மற்றபடி இப்பயும் லேட் ஆகலை, ஒன்றும் லேட்லாம் ஆகலை. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் மழை பெஞ்சிக்குது போல். மழை பெஞ்சிக்குதா இல்லை இங்கே பக்கத்தில் தண்ணி டேங்க்? ஓ, அங்கெல்லாம் மழை பெய்யுது போலங்க. இங்கே பாருங்கள், மழை பெய்யுதா இல்லை தண்ணி டேங்கா? இந்த பக்கம் தண்ணி இல்லை, அந்த பக்கம் தண்ணி இருக்குது, அதுதான் யோசிக்கிறேன். இந்த ஆர்டருக்கு 65 ரூபாய்க்கு 80 ரூபாங்க, பரவாயில்ல. போன ஆர்டரும் 12 ரூபா டிப்ஸு, இந்த ஆர்டரு 15 ரூபா டிப்ஸு, பரவாயில்ல. இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா போயிடலாங்க இன்றைக்கி. கோடம்பாக்கத்தில் இருக்கிறோம், கோடம்பாக்கத்துலேருந்து எக்மூருக்கு ஒரு ஆர்டர் போட்டால், நுங்கம்பாக்கம் ஒரு ஆர்டர் போட்டால், இல்லை அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கிற மாரி வீடுக்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துன்னு போயின்னு இருக்கலாங்க. சரிங்களா? சரிங்க. நிற்போம். மணி 3:05 ஆயிடுச்சு. 10வது ஆர்டரும் போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்துலேருந்து எடுத்துக்கின்னு கரெக்டாக 1000 லைட்டு போகிற மாதிரி தான் போட்டாங்க. தூக்கிட்டேன். அதுக்கடுத்து அதை எடுத்தோடனே 10 செகண்டு எக்மூருக்கு போட்டாங்க ஒரு ஆர்டரு. அதை எடுக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் பார்த்துனே இருப்பானுங்க போல, வேறு எதுலையாவது போடுறாங்களான்ட்டு. ஜஸ்ட்டு ஒரு 3 செகண்டு கூட இருக்காதுங்க, அதுக்குள்ளே போட்டாங்க, அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு ஒரு ஆர்டருக்கு வச்சா போதும்ன்ட்டு தானே இருக்கிறோம். இதில் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணுவோமா? ஃபேப்ரிக் தான் அதை போட்டுருந்துச்சு, பட்ஸ் அப்படின்ட்டு. ரேப்பிடோ கால் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். அந்த இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனசை வச்சுன்னு இருக்கும். அவ்வளோங்க, 10வது ஆர்டரு இந்த துணி பேகு தான். மொத்தம் 2 பேகு. எத்தனை கொடுக்க வேண்டியதான், வெறும் 3.7 கிலோமீட்ரு தான். பிக்கப்பு 200 மீட்ரு, ட்ராப்பு வந்து 3.7 கிலோமீட்ரு. இதுக்கு எப்படியோ 72 ரூபா காட்டினாங்க. எங்கங்க 10வது ட்ராப் லொக்கேஷனும் வந்துட்டேன். அப்போலோ தான் இருக்குது இங்கே கரெக்டாக. இங்கே எங்கடா? ஓகேவா? அதாங்க 10வது ஆர்டர் குத்தாச்சு. இப்படியே போனால் ஓட்டு போனால் எக்மூர். இதை மிச்சாச்சா இன்னைக்கு? பாருங்கள் டைம் பாருங்கள், 3:36ங்க. இங்கேயே மிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிப்போம் இதை. வேறு எதுனா ஆர்டர் போடுவானுங்க இப்போ, டப்பு டிப்புன்னு போடுவானுங்க பாருங்கள். அதாங்க நீ 3:30 மணிக்கு மிச்சாச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக போகலாம். போயிட்டு எங்கேயாவது நின்று டோட்டல் பாருங்கள். இந்த ஆர்டருக்கு 72 ரூபா போட்டுருமாம்மா, தூங்க வச்சிடலாம். 80 ரூபா போட்டாங்க. 72 ரூபாய்க்கு 80 ரூபா போட்டாங்க. மொத்தமாக டிப்ஸே எனக்கு தெரிஞ்சு 45 50 கிட்ட வந்திருக்கோம். வேணாம் 45ன்னு போடு. வாங்க டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாமா? அதாங்க இன்னைக்கு டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாம். டோட்டலில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஏன்னா இப்போ இப்படி காட்டுறேன்னா இப்போ இது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கோ அதுவா தெரிலன்னு நினைக்கிறேன். 711 டோட்டலில் 711. ரேப்பிடோ மாமா எவ்வளோ பாருங்களா? ரேப்பிடோ மாமா 3:30 மணிக்குங்க டைம் பாருங்கள், 3:40. போட்டர் மாமா ரேப்பிடோ மாமாவில் வந்து 512 டிப்ஸு. அதுதான் டிப்ஸு மட்டுமே 45 ரூபாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங்கே பரவாயில்லைங்க, 1268 ரூபா. அதுவும் இல்லாமல் 3:30 மணிக்கே முடிச்சுக்கிறோம். 5 ஹவரில் 5 ஹவர் கூட இல்லை, நான் 4:30 ஹவர்லேயே முடிச்சிட்டேன். ஒரு 5 ரூபாய்க்கோசரம் ஓட்டினேன். அப்படி பார்த்தா இப்போ பாருங்கள்
210 ரூபா பெட்ரோல் மைனஸு 1058 ரூபாங்க இன்றைக்கி ஒரு நாள் ஏர்னிங். பரவாயில்லைங்க. திருப்பும் வெள்ளிக்கிழமை ஓட்டினேன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஓட்டின மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து நேற்று ரொம்ப மோசம் பண்ணிச்சு. இன்றைக்கி நேற்று எடுத்துட்டோம், ஆனால் 5:30 மணிக்கு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் எடுத்துட்டோம், ஆனால் இன்றைக்கி 3:30 மணிக்கு எடுக்க முடிஞ்சு. இதுமாரி ஒரு நாள் நல்ல நாளாக இருக்குது, ஒரு நாள் கெட்ட நாளாக அமையுது. அதாங்க டோட்டல் ஏர்னிங் முடிஞ்சிச்சு. கிவ் வீடியோ சொல்லியிருப்பேன், அது எப்போ இது பண்ணுறதுனே தெரியல. எப்படியோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் கிவ் வீடியோ. நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு கிவ் வீடியோ பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். இது எடுக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை இது பண்ணி விட்ருவோம். புதன்கிழமை பண்ணி எப்போ போஸ்ட் பண்ணணும்னு தெரில. இதோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துக்கிறாங்க, கிலோமீட்டர் சொல்லிட்டா 30,056 கிலோமீட்ரு. 30,056 கிலோமீட்டருங்க ஓடிக்குது இருக்கும். சப்ஸ்கிரைபர் 726ங்க. 1000க்கு இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னா 274 சப்ஸ்கிரைபர் தேவைங்க 1000க்கு. சரிங்க, ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பார்க்கவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணுங்கள். சரிங்களா, பார்ப்போங்க.